தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதி கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகளை மரவன்மடம் ஊராட்சி அந்தோனியார்புரம் பகுதியில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை தற்போது தலைமைச் செயலர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தற்போது அவர் பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் மரவன்குளம். இங்குதான் முழுமையாக தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை பாதியாக துண்டித்து கடல் வெள்ளம் போல ஆறு போல தண்ணீரானது தொடர்ச்சியாக ஊருக்குள் சென்று கொண்டிருந்தது. இந்த இடம்தான் முழுமையாகவே தூத்துக்குடி துண்டிக்கப்பட்டதற்கு ஒரு முதன்மையான காரணம். அதன் அடிப்படையிலே தற்போது தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகள், அதே போல பல்வேறு கிராமங்கள் உள்ளிட்ட இடங்களை தற்போது தலைமை செயலர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இன்று முழுவதுமே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று குடியிருப்பு பகுதிகள், அதே போல சாலைகள், கடைகள் என அனைத்து இடங்களையுமே பார்வையிட இருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த மரவன்குளம் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு பகுதியாகும். தூத்துக்குடிக்கு போகிற இந்த முதல் இடம்தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளானது. அனைத்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட இந்த இடத்தை தான் தற்போது தலைமைச் செயலர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடிய அதிக கனமழை பெய்து பாதிக்கப்பட்ட பல்வேறு கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகளை தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.